இன்னைக்கு நாம பேச போற படம் வெறும் படம் இல்ல, அது ஒரு எமோஷன். 2004 ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவோட வசூல் சாதனைகளை தவிடுபொடியாக்கி தளபதி விஜய் அண்ணனோட கரியர்ல ஒரு கிங் மேக்கர் இடத்தை கொடுத்த படம் கில்லி. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் டிவியில போட்டா நாம வேற சேனல் மாத்த மாட்டோம். ஏன்னா இதுல ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட்னு எல்லாமே பக்காவா கலந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படத்துல ஒரு வேகம் இருக்கும். ஒரு சாதாரண கபடி பிளேயர் ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி ஒத்த ஆளா நின்னு சிதறடிச்சாரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட நாயகன் நம்ம தளபதி விஜய், அதாவது வேலு. சென்னை மண்ணுக்கே உரிய அந்த துடிப்பு, துருதுருப்பு எல்லாம் இவர்கிட்ட இருக்கும். வேலுவோட அப்பா ஒரு கிரிமினல் அசிஸ்டன்ட் போலீஸ் அதிகாரி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மகன் உருப்படாம கபடி விளையாடிட்டு சுத்துறான்னு அவருக்கு எப்போதுமே வேலு மேல ஒரு வருத்தம். ஆனா வேலுவுக்கு கபடி தான் உயிர், ரத்தம், மூச்சு எல்லாமே. கில்லி டீம்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு சென்னை தெருக்கள்ல விளையாடி கப்படிப்பாங்க. வீட்டுல அப்பாவோட அதட்டல் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா குடிக்கிற செல்லம் வேலுவை காப்பாத்தும். இதை விட வேலுவோட தங்கை புவனா பண்ற நக்கல் நையாண்டி இருக்கே, அது ஒரு கலகலப்பான மிடில் கிளாஸ் குடும்பத்தோட அழகு. வேலுவோட ஒரே லட்சியம் நேஷனல் லெவல் கபடி போட்டியில ஜெயிச்சு அந்த கப்ப தன் கைகளால ஏந்தணுங்கிறது தான். இப்போ நாம அப்படியே மதுரையை நோக்கி டிராவல் பண்ணுவோம். அங்க முத்துப்பாண்டி பேரை கேட்டாலே ஊரே நடுங்கும். அவன் வெறும் ரவுடி மட்டும் இல்ல, ஒரு மந்திரியோட மகன். அவனுக்கு ஆசைப்பட்டா எதையும் அடையணும்னு நினைப்பான். அவனுக்கு தனலட்சுமி த்ரிஷா மேல ஒரு வெறித்தரமான காதல். ஆனா அது காதல் கிடையாது, அது ஒரு அரக்கத்தனம். தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தனலட்சுமியோட 2 அண்ணன்களையும் முத்துப்பாண்டி துடி துடிக்க கொன்னுடுறான். ஒரு அண்ணனை நடு ரோட்ல வெட்டி சாய்க்கிற அந்த காட்சி முத்துப்பாண்டியோட குரூரத்தை காட்டும். செல்லம், நீ எனக்கு தானு அந்த பொண்ணை சித்திரவதை பண்றான். தான் குடும்பத்தையே இழந்த தனலட்சுமி அனாதையா உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அந்த நேரத்துல தான் மதுரையில ஒரு புயல் நுழையுது. அதுதான் வேலு. கபடி மேட்சுக்காக வேலு மதுரைக்கு வர்றாரு. மேட்ச் முடிஞ்சு கிளம்புறப்போ தற்செயலா தனலட்சுமி முத்துப்பாண்டி கிட்ட இருந்து தப்பிக்க போராடுறத பாக்குறாரு. முத்துப்பாண்டி தனலட்சுமிய பலவந்தமா இழுத்துட்டு போகும்போது நம்ம வேலு சும்மா இருப்பாரா? குறுக்க வந்து நிக்கிறாரு. ஏய் யாரா நீ? முத்துப்பாண்டி திமிரா கேட்க வேலு கொடுத்த அந்த ஒரு பஞ்சு, அதுதான் கதையோட மிகப்பெரிய மாஸ் சீன். அந்த நடு ரோட்ல நடக்கிற சண்டை இருக்கே, சுத்தி 50 ரவுடிங்க கையில கத்தி அருவாளோட நிக்கிறாங்க. ஆனா வேலு தனலட்சுமிய ஒரு கையால பாதுகாப்பா பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த 50 பேரையும் துவம்சம் பண்றாரு. முத்துப்பாண்டியோட ஈகோ அங்கேயே சுக்குநூறா உடையுது. அந்த வேகத்துல தனலட்சுமிய தான் ஜீப்ல ஏத்திக்கிட்டு மின்னல் வேகத்துல சென்னைக்கு பறக்கிறாரு வேலு. சென்னைக்கு வந்தாச்சு, ஆனா தனலட்சுமிய எங்க பாதுகாப்பா வைக்கிறது? வேலு ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறாரு. தான் வீட்லயே, தான் ரூம்லயே